அவர் எனக்கு என்ன சொல்கிறாரு விஜய் கட்சியை பார்த்து, விஜய்க்கு நிற்கவே முடியாத கட்சிகளெல்லாம் முதலமைச்சராக பேசுகிறான் அப்படின்னு வீடியோ பார்த்து. நிற்பதற்கு கூட வலுவில்லாத இயக்கங்கள் கூட நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எடுபடி என்ன சொல்கிறார்? ஆக அவர் விஜய் சொல்கிறார் நிற்கக்கூட. ஏன் நிற்கக்கூட? ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்கிறது பெருசாக நாமினேஷன் ஒரு 5000 10,000 அவ்வளோதான். சுயேட்சையில் எத்தனை பேர் நிற்கிறான்? நிற்கக்கூட தகுதி இல்லாதவன் நிற்கிறான். நிற்பது என்பது மிக எளிது. ஏன் விஜய் கட்சியில் அது நிற்க முடியாதா? அவருக்கு ரசிகர்கள் நிறையா இருக்காங்க. இப்போ கூட சர்வே எடுத்திருக்காங்க 18 வயசுலேருந்து 25 வயசில் யாருக்கு அதிக படம் இருக்குன்னு. அதில் விஜய் ஃபஸ்ட்டு வராரு, இந்த 18 இளம் ஆளுங்கள்லாம். அப்போ அந்தளவுக்கு இது வர்றதில் அவருக்கு நிற்கக்கூட இடம் இல்லாமல் நிற்கக்கூட முடியாமல் இருப்பாங்களா? திமிரு உங்களுக்கு அவருக்கு. அதனால் அதை சொல்கிறாங்க. அதே இதில் இதில் விஜய் கட்சியில் என்ன சொல்கிறாங்க? புலம்புறாங்க காலில் விழுந்தால் தான் சீட்டு நடக்கும் கிடைக்குது. அது எப்படி காலில் விழுந்தால்? விஜய் காலில் விழுந்தால் தான் சீட்டு கொடுக்குறாருன்னா அப்படி இல்லைங்க. புஷியானது காலில் விழுந்தால் தான் அவருக்கு பிடிக்குது. புஷியானது காலில் விழுந்தால் அவருக்கு குஷியாகுது. அவர் காலில் விழுந்தால் சீட்டுங்கிறாரு. அப்போ இந்த திமுக அதிமுகவில் கூட ஜெயலலிதா காலில் விழுக சொல்ல மாட்டாங்க. அவங்களா விழுவாங்க. அவங்க அப்படி பார்த்துட்டு பேசாமல் இருப்பாங்க. பல தடவை சொல்லி பார்த்தாங்க, கேட்கல, சரி விழுந்துட்டு போகணுன்னு விட்டாங்க. இங்கே அப்படி இல்லை. புஷியானது அப்படியே குஷியாகிறாங்க. ஏன்னா அவருக்கெல்லாம் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்தவரெல்லாம் அரசியலில் பெரிய காலில் விழுந்தாங்கன்னா தலைக்கணம் மேறத்தானே செய்யும். அதனால் விஜய் கட்சியிலையும் காலில் விழுகும் கலாச்சாரம் இருக்குது அப்படிங்கிறது அவங்க ஒரு அரசியல் இருக்கிறவர் சொல்கிறார். அதுக்கடுத்தது இந்த நம்ம நாட்டு வக்கீல் RS பாரதி, எங்கள் தளபதி ஸ்டாலின் 2.0 படம் போல் மீண்டும் வருவார், ஆட்சிக்கு வருவாருங்கிறது. இந்த 2.0ன்னு ஒரு படம் வந்தது முன்னாடியே சொன்னேன். ஸ்டாலினை யாரோ எழுதி கொடுத்தான்னு சொன்னார். இந்த 2.0 படத்தை ஒப்பீடாகவே சொல்லக்கூடாது. 2.0 படம் என்னென்னா எந்திரன் 2ன்னு பேர். அதில் ரஜினிகாந்த் இயந்திரமாக வருவார். அந்த 2.0ங்கிறத உருவாக்குவாங்க 2வது பார்ட் 2ல். அப்போ ரஜினிகாந்த் 2.0 நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவார், அடித்து நொறுக்குவார். கடைசி அந்த 2.0ங்கிற எந்திரம் சுக்குநூறாக போய் அப்படியே சமாதி ஆயிடும். இதுதான் கதை. அப்போ சுக்குநூறாக போய் சமாதியான ஒரு உதாரணத்தை சொன்னால் ஸ்டாலினும் சுக்குநூறாக போய் விடுவார், அடுத்த தேர்தலில் தோற்று விடுவார் அப்படிங்கிறத நம்ம நாட்டு வக்கீல் RS பாரதி மறைமுகமாக சொல்கிறாருன்னு தான் எடுத்துக்கணும். முதல்ல ஸ்டாலின் சொன்னார், இதே பதில் சொன்னோன்னே ஸ்டாலின் விட்டுட்டார். ஸ்டாலின் நம்ம வீடியோ பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயம். ஆனால் பார்க்குறவரு குதிக்காமல் எப்படி இருக்காருங்கிறது தான் எங்களுக்கே இப்போ புரியல. குதித்து விடுவார் நம்ம பேசுகிறதெல்லாம் பார்த்தா. ஆனால் ஒன்றும் அதுக்கப்புறம் திருத்தி கொண்டார். நிறைய விஷயம் நம்ம வசனத்தையே அவர் பேசியிருக்கார். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு கருணாநிதி பெல்ட் அடிச்சார்னு சொன்னார். இதே வசனத்தை ஸ்டாலின் பேசினார். ஏன்னா அவருக்கேற்று அது 76ல் பேசின வசனம். ஸோ பார்க்குறாரு, அதனால் திருத்திக்கிட்டார் 2.0வை. நாட்டு வக்கீல் எங்கே பார்க்குறாரு? நாட்டு வக்கீல் இதெல்லாம் பார்க்காதனால மறுபடியும் நாட்டு வக்கீல் உளறி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நாட்டு வக்கீலுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பதில். அடுத்து வைகோ, அவர் என்ன சொல்கிறாருன்னா கச்சத்தீவை மீட்போம். எவ்வளோ நாளா? 76ல் கொடுத்தது கச்சத்தீவு. ஆரம்பத்திலேருந்து கச்சத்தீவை பற்றிக்கிட்டு கருணாநிதியை நீங்கள் திட்டாத திட்டம் இல்லை. இப்போ அந்த பக்கம் போய்கிட்டு கச்சத்தீவை மீட்போம்னா யார் மீட்கிறது? முதல்ல உங்கள் கட்சியை மீட்டுங்க. மல்லை சத்யா ஒரு குரூப் இதோடு சேர்ந்து உங்கள் கட்சியை விட்டு விலக போகிறாரு. திமுகட்ட பேசிட்டார். உங்களுக்கே தெரியாத ரகசியத்தை சொல்கிறேன். ஸ்டாலின் என் கூட்டணி கட்சியாக இருக்காருப்பா, இப்போ வேணாம் கொஞ்சம் காத்துருன்னாரு. அதிமுகவுக்கும் தூது விட்டுக்கிட்டு இருக்காரு மல்லை சத்யா. ஒரு பெரிய கூட்டத்தோடு அதிமுகவிலையோ இல்லை திமுகவிலையோ இல்லை விஜய் கட்சியிலையோ சேர்ந்துடலான்னு போயிட்டு இருக்காரு. அதனால் முதல்ல கட்சத்தீவை மீட்கிறத விட்டு மதிமுகவை மீட்டுங்க. உங்கள் பையன் வந்தோடனே எல்லாம் குட்டிச்சவர் ஆயிடுச்சு. நீங்கள் பிஜேபிகிட்ட போய் என் பையன் MP, அவனுக்கு மந்திரி பதவி கொடுங்க, நான் NDA கூட்டணிக்கு வரேன்னு ஆள் தூது விட்டுருக்கீங்க. அது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் உங்களுக்கு எப்படி MP இதெல்லாம் கொடுத்தாரு? கருணாநிதி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது காவேரி ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போனீங்களே, அப்போ இப்போ ஸ்டாலின் உங்கள்கிட்ட எப்படி நடந்து கொண்டார்? ஆனால் அப்படி நடந்து கொண்டு அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட திருப்பி போன கூட்டணின்னு இறக்கப்பட்டு ஒரு MP, உங்கள் பையனுக்கு ஒரு MP கொடுத்தாரு.
இப்போ மல்லை சத்யா போனோன்னா கூடாரமே காலியாகி போச்சு. நீங்கள் பாஜகட்ட பேரம் பேசுகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த இதில் உங்களை கூட்டணி விட்டு கலட்டலாம், இல்லை கூட்டணியிலே வச்சுக்கிட்டு கழுத்து இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கார் ஸ்டாலின். உங்களுக்கு 5 சீட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டாலின் முடிவு பண்ணியிருக்கார். 5 சீட்டு நீங்கள் ஒத்துக்கலைன்னா கலட்டி விடுவதற்கு ஸ்டாலின் தயாராகிவிட்டார். அதனால் மதிமுகவை நீங்கள் முதலில் மீட்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். கச்சத்தீவை மீட்கிறத பற்றி இப்போ பேசாது, அது பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது நம்ம வைகோவுக்கு கொடுக்க வேண்டிய பதில்.